எம்ஜிஆருக்கு பாடுவதை விட சிவாஜிக்கு பாடுவதுதான் கஷ்டம் என பின்னணி பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் பகிர்ந்த ஒரு தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பொழுதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். வாங்க பதிவிற்குள் போகலாம். தான் பாடுவது போல் தெரியாமல் திரையில் தெரியும் அந்த நடிகர் பாடிக்கொண்டு நடிப்பது போல அவர்கள் குரலிலேயே பாடி அசத்தும் திறன் படைத்தவர்தான் பின்னணி பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள். தமிழ் திரைப்பட உலகில் தனது குரல் வளத்தின் மூலம் பல ஹிட் பாடல்களை கொடுத்தவர் பின்னணி பாடகர் டி.எம். சௌந்தரராஜன். எம்ஜிஆர், சிவாஜி உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் முதல் பலருக்கும் தனது தனித்திறமையின் மூலம் திரையில் அவர்கள் பாடுவது போலவே பாடி அசத்தியவர் இவர். எந்த ஒரு நடிகருக்காக பாடினாலும் திரையில் அந்த நடிகரே தன் சொந்த குரலில் பாடுவது போன்ற தோற்றத்தில் பாடும் திறன் பெற்றவர்தான் டி.எம்.எஸ். அதே போல பாடல்களில் தனது தனித்திறமையின் மூலம் ஒரு சில மாற்றங்களை செய்து அதில் வெற்றியும் கண்ட டி.எம்.எஸ். அவர்கள் தனது இளமை வயதில் பல இன்னல்களை சந்தித்துள்ளார். 23 வயதில் திருமணமாகி 2 குழந்தைகளுக்கு தந்தையான டி.எம்.எஸ். குடும்ப வறுமை காரணமாக பி.யு. சின்னப்பா நடிப்பில் சுதர்சன் என்ற திரைப்படத்தை தயாரித்து கொண்டிருந்த ராயல் டாக்கீஸ் என்ற நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தார். அங்கு ஒரு முறை பி.யு. சின்னப்பா தனது சக நடிகர்களுடன் சீட்டு விளையாடி கொண்டிருந்த போது அந்த இடத்தின் அருகில் டி.எம்.எஸ். பாடல்களை பாடிக்கொண்டிருந்தார். இதை கேட்ட பி.யு. சின்னப்பாவின் நண்பர்கள், இவன் எதற்காக இப்படி கத்தி கொண்டிருக்கிறான் என்று கேட்டிருக்கிறார்கள். அதற்கு அவன் என் பாடலை பாடிக்கொண்டிருக்கிறான், ஒரு நாள் மிகப்பெரிய ஆளாக வருவான் பார் என்று பி.யு. சின்னப்பா கூறியுள்ளார். அதன்படி பல தடைகளை தாண்டி பாடகராக மாறினார் டி.எம்.எஸ். தனது குரலின் மூலம் பல நடிகர்களுக்கு வெற்றியை கொடுத்துள்ளார். அதேபோல் தான் பாடுவது போல் தெரியாமல் திரையில் தெரியும் அந்த நடிகர் பாடிக்கொண்டு நடிப்பது போல அவர்கள் குரலிலேயே பாடி அசத்தும் திறன் கொண்டிருந்த டி.எம்.எஸ். எம்ஜிஆர், சிவாஜி உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்கள் தொடங்கி சிறிய நடிகர்கள் வரை பலருக்கும் அவர்களைப் போலவே பாடல் பாடியுள்ள டி.எம்.எஸ். அவர்கள் தனது பேட்டி ஒன்றில் எம்ஜிஆருக்கு பாடலை பாடுவதை விட சிவாஜிக்கு பாடலை பாடுவதுதான் மிகவும் கஷ்டம் என்றும் கூறியுள்ளார். அதாவது எம்ஜிஆருக்கு பாட்டு பாடுவது கஷ்டமா அல்லது சிவாஜிக்கு பாட்டு பாடுவது கஷ்டமா என்று ரசிகர்கள் கேட்டபோது அதற்கு பதிலளித்த டி.எம்.எஸ். அவர்கள், சிவாஜிக்கு பாடுவதுதான் மிகவும் கஷ்டம், எம்ஜிஆருக்கு பாடுவது சாதாரணமாக பாடினாலே போதும், ஆனால் சிவாஜிக்கு பாடும்போது அடிவயிற்றிலிருந்து பாட வேண்டும், அவர் பேசும்போதே அப்படித்தான் பேசுவார், அதனால் சிவாஜிக்கு பாடுவதுதான் மிகவும் கடினம் என்று கூறியுள்ளார். இந்த தகவலை கொடுமுடி அருகில் உள்ள ஊஞ்சலூர் கோவிலின் திருவிழாவில் இவரின் பாட்டு கச்சேரி நடந்தது. அங்கே பாடல் இடைவேளை நேரத்தில் இந்த கருத்தை பதிவு செய்துள்ளார் பின்னணி பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பின்னணி பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் அவர்களின் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சி இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.